Voice of Tamil 24. சின்னத்திரையில் நடிகைகளை தாண்டி நடிகர்கள் மக்களின் வரவேற்பை பெறுவது அரிதிலும் அரிது. 100 ஹீரோவுக்கு தான் இது கைகூடும். இந்த மாதிரி வெற்றி கிடைக்கும்போது திடீரென அந்த ஹீரோக்களுக்கு பட வாய்ப்பு கிடைக்கிறது. இனி வெள்ளித்திரைதான் நமக்கு என்று நம்பி போய் அதில் வெற்றி பெற்றவர்கள் கோடியில் ஒருத்தர். வெள்ளித்திரையை நம்பி ஆள் எங்கிருக்கிறார் என்று தெரியாமல் போனவர்கள் அதிகம். அப்படி வெள்ளித்திரையை நம்பி அட்ரஸை தொலைத்த 6 ஹீரோக்களை பற்றி இங்கு பார்க்கலாம். கனா காணும் காலங்கள் 2வது சீசன் மூலம் பெரிய வெற்றி பெற்றவர்தான் நடிகர் ஸ்ரீ. இதைத் தொடர்ந்து இவருக்கு அடுத்தடுத்து வழக்கு எண் 18/19, ஓநாயும் ஆட்டுக்குட்டியும், வில்லம்பு, மாநகரம் போன்ற பட வாய்ப்புகள் கிடைத்தன. இதைத் தொடர்ந்து கடந்த சில வருடங்களாக ஸ்ரீ பற்றி எந்த ஒரு விஷயம் வெளியே வரவில்லை. சமீபத்தில் இவருடைய வீடியோ மற்றும் போட்டோக்கள் வெளியாகி பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. கனா காணும் காலங்கள் முதல் சீசன் மூலம் பெரிய அளவில் வெற்றி பெற்றவர்தான் நடிகர் இர்ஃபான். இதைத் தொடர்ந்து இவருக்கு சரவணன் மீனாட்சி 2வது சீசனில் ஹீரோவாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த சமயத்தில் சினிமா வாய்ப்பு கிடைத்ததால் இந்த சீரியலை திரும்பி பார்க்காமல் சென்றுவிட்டார். அவருடைய இடத்தை பூர்த்தி செய்த கவின் சின்னத்திரையில் வெற்றி பெற்றதோடு தற்போது வெள்ளித்திரையிலும் கலக்கி வருகிறார். சன் மியூசிக் சேனல் ஆரம்பித்த புதிதில் அந்த சேனலில் பார்ப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பிரஜன். இவருக்கு அவ்வளவு பெண் ரசிகைகள் அந்த சமயத்தில் இருந்தார்கள். இதைத் தொடர்ந்து விஜய் டிவியில் இவர் நடித்த காதலிக்க நேரமில்லை, சின்னத்தம்பி போன்ற சீரியல்கள் பட்டையை கிளப்பின. இதைத் தொடர்ந்து இவருக்கு வந்த சினிமா ஆசையால் தற்போது பிரஜின் மக்களால் மறக்கப்பட்ட ஒரு ஹீரோவாக மாறிவிட்டார் என்பது நிதர்சனமான உண்மை. குக் வித் கோமாளி மூலம் பிரபலமடைந்த அஸ்வின் விஜய் டிவியின் இரட்டைவால் குருவி சீரியலில் முதலில் அறிமுகமானவர். தொலைக்காட்சியில் இவருக்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்த போதும் வெள்ளித்திரையால் தற்போது எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறார். விஜய் டிவியின் பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ் நிகழ்ச்சியின் மூலம் பெரிய அளவில் பிரபலமானவர் மைக்கேல். இதைத் தொடர்ந்து அவருக்கு சீரியல்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. பர்மா என்ற படத்தின் மூலம் ஹீரோவான இவருக்கு அதைத் தொடர்ந்து சீரியல் வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை. கனா காணும் காலங்கள் சீரியலின் ஜோ கேரக்டர் மூலம் பெரிய அளவில் பிரபலமடைந்தவர் இவருக்காகவே இந்த சீரியலை பார்த்த பெண் ரசிகைகள் எல்லாம் உண்டு. காதல் சொல்ல வந்தேன் படம் மூலம் ஹீரோவான இவர் அதன் பின்னர் மீடியாவிலிருந்து அப்ஸ்காண்ட் ஆகிவிட்டார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.